வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு நடக்கும்போது தடுமாறீர்களா? படிக்கட்டில் ஏறும்போது கால்கள் நடுங்குதா? நாற்காலியில் இருந்து எழுந்து நிற்கவே கஷ்டமா இருக்குதா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வயசாயிடுச்சு, இது சாதாரணம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது வயசு காரணம் மட்டும் இல்லைங்க. உடலுடைய சமநிலை குறைகிறது, தசை பலவீனம் ஏற்படுறது, மூட்டுகளுடைய இயக்கம் குறைதல் மற்றும் உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை முறை தாங்க முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் தினமும் ஒரு 10லிருந்து 15 நிமிடம் மட்டும் சில எளிமையான உடற்பயிற்சிகள் செய்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது தடுமாற மாட்டீர்கள். கீழே விழுங்குறன்னா அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களுடைய கால்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு 4 எக்ஸசைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4 எக்ஸசைஸுமே வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி. இது எளிமையாக வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. நிறைய பேர் உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னே ஜிம்முக்கு போய் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. வீட்டில் இருந்தே பாதுகாப்போடு செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான். இதை தினமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பழைய நிலைமைக்கு மீண்டு நீங்கள் நல்லா நடக்கலாம். அந்த அளவுக்கு இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு 4 எக்ஸசைஸ் தான். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கை. ஏன் 60 வயசுக்கு பிறகு உடலில் பேலன்ஸ் குறையிறது தெரியுமா? ஏன்னா வயது ஒரு காரணம். அடுத்து உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்ங்க. தசை அளவு குறையிறது, தசைகளில் பலவீனம் ஏற்படுறது, எலும்புகளுடைய அடர்த்தி குறையிறது, நரம்புகளுடைய தகவல்கள் எல்லாமே மெதுவாகிறது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பேலன்ஸை இழக்கிறீங்க. முக்கியமாக சிலருடைய கண் பார்வை குறைபாடு, காதோடைய பேலன்ஸ் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு, சர்க்கரை நோய், மூட்டு வலி, அப்புறம் மருந்து மாத்திரை, ரத்த அழுத்த மருந்து மாத்திரை, ஸ்லீப்பிங் குறையிறது, தூக்கமின்மை பிரச்சனை, இது எல்லாம் தாங்க சேர்ந்து உங்கள் உடலை உடல் பேலன்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த டைமில் சிறிய கல் தடுக்குனா கூட நீங்கள் விழுந்து எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, சேரில் உட்காந்து எந்திரிக்கக்கூடிய எக்ஸசைஸ் தாங்க. இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் வயதானவர்களுக்கு. இது உலகம் முழுவதுமே பிசியோதெரப்பிகள் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். முதியவர்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். இது ரொம்பவுமே சிறப்பானது, பாதுகாப்பு. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சேரில் நிமிர்ந்து உட்காருங்க. கூன் போடாமல் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு உங்களுடைய கைகளை உங்கள் மார்புக்கு நேராக நீட்டிட்டு மெதுவாக நீங்கள் எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு மறுபடியும் மெதுவாகவே உட்காரணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸை பண்ணணும். ரொம்பவுமே ஸ்லோவாக தான் பண்ணணும், மெதுவாக தான் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கல்ல, அதனால ரொம்பவுமே மெதுவாக பண்ணுங்கள். அடுத்து பண்ண நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெதுவாக பண்ணுங்கள். முதல் நாள் செய்யும்போது 5 முறை செய்யுங்க. அடுத்த நாள் பண்ணும்போது கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க, 10 முறை செய்யுங்க. ஒரு வாரம் கழித்து பண்ணும்போது 15 முறை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸை தொடங்கணும். வலி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக செய்யுங்க. இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய தொடையில் இருக்கக்கூடிய அந்த தசைகளுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். முழங்காலுகளுக்கு ஒரு நல்ல வலிமை கிடைக்கும். உங்களுடைய இடுப்பு பகுதி நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். உடல் முழுக்க பேலன்ஸ் ஆக்கப்படும். விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் தான் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி தான் செய்யணும். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இந்த எக்ஸசைஸ் மூளைக்கும் உங்களுடைய கால்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த குவாடினேஷனை அதிகரிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணும்னா, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறங்க, ஒரு கயத்து மேலே நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறங்க. இதுக்கு உங்கள் வீட்டில் செவத்துக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு காலுடைய குதிகால் மற்ற காலுடைய விரலை தொடுற வகையில் நீங்கள் நடக்கணும். நம்ம
கோயிலெல்லாம் சுற்றி வரும்ல அடிப்பிரதேசம், அந்த எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸு. இதை ரொம்பவே நீங்கள் மெதுவாக 10 ஸ்டெப்பு நீங்கள் அப்படியே நடக்கணும். மெதுவாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் முதல் ஆரம்பத்தில் சுவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் நடக்கலாம். அதனால ஒரு சுவத்துக்கு பக்கத்தில் நீங்கள் கோடு போட்டு அந்த கோடு மேலே நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 அடிகள் நடங்க. அடுத்து நாள் போக போக நீங்கள் உங்களுடைய கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை ஏற்படுதுன்னா, உங்கள் உடல் வந்து சமநிலை மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பிரெயின் கோஆர்டினேஷன் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். நடக்கிற அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னென்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்டு தாங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு பேலன்ஸ் எக்ஸசைஸுங்க. இது எப்படி செய்யணும்னா, நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு சேரை கூட போட்டுட்டு நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது விழுந்துருவீங்களா, அதனால் நீங்கள் சேரை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை மெதுவாக தூக்கி 10 வினாடிகள் வச்சுட்டு பின்னர் மற்றொரு காலை நீங்கள் செய்யணும். தரையில் ஒரு காலை வச்சுட்டு ஒரு கால் மேலே தூக்கியிருக்க மாதிரி, இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த பொண்ணு செய்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். அடுத்து மெதுவாக தான் நீங்கள் கால்களை மாற்றி மறுநூறு காலையும் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா என்ன நன்மை கிடைக்கும்னா, நீங்கள் தடுமாறாமல் விழுகாமல் இருக்கிறதுக்கு இது பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸ். அந்த ஒரு காலில் உங்கள் உடம்பு தாங்கி நிற்கிற அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கால்களுடைய தசை வலிமை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுடைய இடுப்பு பகுதியோட ஸ்டெபிலிட்டி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூட்டு வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ மூட்டு சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா ஹீல் ரைஸ் மற்றும் டோ ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. அதாவது உங்களுடைய குதிகாலை நீங்கள் தூக்கி நின்று பண்ணக்கூடியது. நீங்கள் உட்காந்துட்டே செய்யலாம் அல்லது நின்றுட்டும் செய்யலாம். நீங்கள் முதல்ல சேரில் உட்காந்துட்டு கூட செய்யலாம், இல்லைனா சேரை பிடிச்சிக்கிட்டு கூட செய்யலாம். இந்த இமேஜில் தெரியுதுல்ல, அந்த மாதிரி உங்களுடைய கால்களில் தூக்கி ஒரு 5 வினாடி வச்சுட்டு மீண்டும் நீங்கள் உங்களுடைய குதிகாலை பின்னாடி இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யணும். அடுத்து உங்களுடைய கால் விரல்களை தூக்கிட்டு ஒரு 5 வினாடி வச்சுட்டு திருப்பி நீங்கள் கீழே இறக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கால்களையும் விரல்களையும் மாற்றி மாற்றி நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் 15 முறை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, கால்களுடைய தசைகள் வந்து வலுவாக்கப்படும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அதாவது ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அந்த பின்பகுதி கால் இருக்குல்ல, அது நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடல் முழுக்க நல்ல பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். இந்த 4 எக்ஸசைஸ் கூடவே சில போனஸ் டிப்ஸ்களையும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். அதாவது 20லேருந்து 30 நிமிடம். உங்களால் நடக்க முடியும்னா 20லேருந்து 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லை என்னால் நடக்கவே முடியாது, அந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த 4 எக்ஸசைஸ் மட்டுமாவது வீட்டில் செஞ்சுட்டே இருங்க. அது கூடவே நீங்கள் விட்டமின் டி உடலுக்கு ரொம்பவே முக்கியங்க. எதுக்காக விட்டமின் டி வேணும்னா, நீங்கள் உங்களுடைய கால் எலும்பு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குல்ல, எலும்பு சார்ந்த பிரச்சனை, அது உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்குன்னா, நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் உங்கள் உடலால் உறிஞ்சி கொள்ளாது விட்டமின் டி இல்லைன்னா. அப்போ விட்டமின் டிங்கிறது ரொம்பவே நம்ம உடலுக்கு முக்கியம். அது எல்லா உணவுகள்லையும் இருக்காது, சில உணவுகளில் தான் இருக்கும். அதனால தான் விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சூரிய ஒளியிலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே விட்டமின் டி கிடைக்கும். அதனால காலையில் சூரிய ஒளியில் தினமும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சூரிய ஒளியை பார்த்து நிற்கலாம், உட்காரலாம். இல்லை யோகா, மூச்சு பயிற்சி, இல்லை நடைப்பயிற்சி கூட நீங்கள் செய்யலாம். அதாவது சூரிய ஒளி உங்கள் மேலே படணும். அப்படி பட்டுச்சுன்னா உங்கள் உடலுக்கு வந்து விட்டமின் டி சத்து கிடைக்கும். இல்லைங்க என்னால் சூரிய ஒளியில் நிற்க முடியாது அப்படின்னா, விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சில இருக்குது. காளான், முட்டையோட மஞ்சக்கருவில் விட்டமின் டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸோ அது கூடவே புரோட்டீன் நிறைந்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்ணும். புரோட்டீன் எதில் இருக்குது? பருப்பு வகைகள் எல்லாமே இருக்குது. பாசிப்பயிறு, அடுத்து கொண்டக்கடலை, இந்த மாதிரியான ராஜ்மா, இந்த மாதிரியான பருப்பு வகைகள், பயறு வகைகள் எல்லாத்துலேயும் புரோட்டீன் இருக்குது. முட்டையில் இருக்குது, பாலில் இருக்குது. ஸோ அப்புறம் நான்வெஜ், சிக்கன், மட்டன், இது எல்லாத்துலேயுமே புரோட்டீன் இருக்குது. அப்புறம் கடலை, நட்ஸு வகைகள் எல்லாத்துலேயுமே புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிடணும். ஸோ விட்டமின் டி ரொம்ப முக்கியம், கால்சியம் நிறைந்த உணவுகள் முக்கியம், புரோட்டீன் நிறைந்த. கால்சியம்
கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்னா, எள்ளில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. ராகி, அதாவது நம்ம கேழ்வரகு சொல்கிறோம்ல, அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையில் இருக்குது, பாலில் இருக்குது. ஸோ இந்த உணவுகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். அடுத்து தண்ணிங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர். ஏன்னா உடலில் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாகவே நம்ம வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா சில பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து தூக்கம். இது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3யும் ஃபாலோ பண்ணிடுவாங்க. 4வது விஷயம் தூக்கத்தை விட்டுருவாங்க. தூக்கமின்மை இருந்துச்சுன்னா பல நோய்களுக்கு அது வழிவகுக்கக்கூடும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம், அதுவும் வயதானவர்கள் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கும்போது அவங்க உடல் வந்து ரிப்பேர் வேலை எல்லாத்தையுமே செய்யும். ஸோ தூக்கம்ங்கிறது மஸ்ட். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. நண்பர்களே, 60 வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான். அதோட வாழ்க்கை முடியறதே இல்லை. அங்கே தான் ஒரு இனிமையான வாழ்க்கை வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம்